ஒன்றிய பாஜக அரசானது தொடர்ச்சியா தமிழ்நாட்டை புறக்கணிச்சுக்கிட்டே வருது. தமிழ்நாட்டுக்குன்னு அவங்க அறிவிச்ச ஒரே ஒரு சிறப்பு திட்டம்னா அது மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை தான். ஆனா அதுவும் 10 ஆண்டுகளாகியும் என்ன நிலைமையில இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். தமிழ்நாட்டுக்குன்னு எந்த சிறப்பு திட்டத்தையும் கொடுக்காம தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவுக்கு வாக்களிக்கணும்னு எப்படித்தான் எதிர்பார்க்கிறாங்களோ தெரியல. 3வது முறையா பாஜக ஆட்சி அமைச்சிருக்கு. ஆனா இந்திய மக்கள் அந்த கட்சிக்கு பெரும்பான்மை அளிக்கல. ஒரு சில மாநில கட்சிகளோட சப்போர்ட் இல்லைன்னா பாஜகவால ஆட்சி அமைச்சிருக்க முடியவே முடியாது. இப்படிப்பட்ட நிலையில தங்களோட சறுக்களுக்கு என்ன காரணம்னு உணர்ந்து பாஜக திரும்பி இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா ஏமாற்றம் தான் மிஞ்சி இருக்கு. பட்ஜெட்டுக்கு 2 நாளைக்கு முன்னாடி கூட நம்மளோட தமிழ்நாட்டு தேவைகள் என்னன்னு சோசியல் மீடியா மூலமாகவே ஒன்றிய ஆட்சியாளர்களுக்கு தெரியப்படுத்தினேன். ஆனா அதுல இருந்து ஒன்ன கூட நிதியமைச்சர் அறிவிக்கல. அவ்வளவு ஏன் தமிழ்நாடு என்ற சொல்லே பட்ஜெட்ல இல்ல. இவ்வளவு ஆண்டுகளா சும்மா ஒப்புக்காவது ஒரு திருக்குறளை சொல்லி பட்ஜெட்டை வாசிப்பாங்க. இந்த முறை திருவள்ளுவரும் கசந்து போயிட்டாரு போல. இப்படிப்பட்ட பட்ஜெட்ல திருக்குறள் இடம்பெறாதது ஒரு வகையில நிம்மதிதான்.